தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 100 காஞ்ச மிளகாய், நீட்டு காஞ்ச மிளகாய் 100. இது வந்து வெங்காயம் தனியாக உங்களுக்கு மிக்ஸி பெருசாக இருந்துச்சுன்னா 3 மொத்தமாக போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும். நல்ல ரொம்ப மையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீன் ரெடி பண்ணிக்கணும். பூண்டை நல்லா வெட்டக்கூடாது. ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா இடிக்கணும். இடிச்சாதான் அது வாசனை ஸ்மெல் வரும். கடுவல் தம்பை போட்டு தாய்ச்சிடணும். பூண்டை நசுக்கின பூண்டை முதல்ல கடுவல் தம்பை போட்டு ரெடி பண்ணி ஊற்றி உப்பு போட்டு தாய்ச்சிடணும். பூண்டை போட்டு தனியும். அதுக்கப்புறம் அந்த இஞ்சியை இப்போ அந்த இதெல்லாம் இருக்குல்ல, வெங்காயம் தக்காளி அரைச்சது அதை அப்படியே தூக்கி ஊற்ற வேண்டியது தான். அந்த தாய்ச்சதில் ஊற்றணும். தாய்ச்சதில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோடனே இது கழுவுன மீன் எடுத்து அது உள்ளே போடணும். அவ்வளோதான் மேட்ரு ஓவர். அருமையாக